ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி மிக்ஸ் வெஜ் கர்ரி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது இந்த மிக்ஸ்டு வெஜ் கர்ரி தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. இது வீட்டிலவே சூப்பராக அருமையாக செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறது. நிறைய காய்கறி இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தி கூட. இப்போது நம்ம ஒரு குக்கரில் ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப் காலிஃப்ளவர், ஒரு கப்பு உருளைக்கிழங்கு, இது ஒரு பாதி வேர்க்காடுக்கு அப்படின்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வேகிற வரைக்கும் ஒரே ஒரு விசில் வச்சு குக்கரில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரு 2 தக்காளி பழம் எல்லாமே போட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டு இது மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம இந்த கிரேவியில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி இதில் பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றுக்கோங்க. அப்புறமா இதில் மெலிசாக கட் பண்ண வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே குடமிளகா, ஒரு குடமிளகா, அப்புறமா ஒரு தக்காளி இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. இந்த இந்த வெங்காயம் அப்புறம் குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது. வேகினா நல்லா இருக்காது. ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும். கொஞ்சம் கடிக்கும்போது அந்த இது க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் இது கிரேவி சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வரிசையாக ட்ரை மசாலாஸ் எல்லாம் இதில் சேர்க்க போகிறேன். ட்ரை மசாலாஸ் என்னென்னு நீங்கள் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டேன். இதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் அரைச்ச தனியாத்தூள்னால் செம்மையாக இருக்கும். தனியாத்தூள் போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஜீரகத்தூள் என்ன பண்ணணும்னா, நல்லா ஜீரகம் வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் எல்லா உணவு செய்யும் போதும் இந்த ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தனியாத்தூள் போட்டோம் 2 ஸ்பூன். அப்புறமா நான் சொன்ன மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுருக்க ஜீரகத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள் ருசிக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ நான் ஜீரகத்தூள் போட்டேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா நான் கடையில் வாங்கின கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மசாலாஸ் எல்லாம் இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் தீய விடாதீங்க. ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் இந்த மசாலா நல்லா வறுத்துட்டோன்னா ஒரு கமன்னு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதனால தான் நம்ம இது ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்துட்டோம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே பச்சையாக போட்டோம். அதனால் இந்த நெய்யில் இந்த பேஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா ஒரு கமன்னு வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் ஏன் போடுறோன்னா, இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ்க்காக தான் ஒரே ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் போட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதெல்லாம் போட்டுடலாம். அப்புறமா பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடும். இது ரோட்டியோட, சப்பாத்தியோட, பூரியோட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.